فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: حسين مني أنا منه، أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கே குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாரை முழுமையாக பிரியப்படக்கூடிய உன்னதமான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து மரியாதைகளையும் கண்ணியங்களையும் நிறைவாக செய்து அதன் காரணத்தினால் ஈருலகத்தினுடைய நிறைவான நற்பாக்கியங்களை பெற்று வாழக்கூடிய சீதேவிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு கர்பலா வரலாறு என்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றது. கர்பலா என்று சொன்னாலே ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற பெயர் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். அவங்க மட்டும்தான் அதில் பங்கேற்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மட்டும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த 17 நபர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட நபியினுடைய குடும்பத்தை சார்ந்த 17 நபர்கள் இதிலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஆரம்பமாக வரலாறு பார்க்குறதுக்கு முன்னாடி சில செய்திகளை பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பேர குழந்தை பிறக்கிறாங்க. அலி பிள்ளைங்க பிறக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பேர குழந்தைகள் ஃபாத்திமா நாயகிக்குடைய பிள்ளைங்க. அப்போ முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க, அம்மா ஃபாத்திமா, குழந்தைக்கு என்ன பேருமா வச்சுருக்குன்றாங்க. ஹர்பு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஃபாத்திமா நாயகி சொல்கிறாங்க. இம்மா அந்த பேர் வேணாமா, பேரை மாற்றிருமா, ஹசன் அப்படின்னு பேரை வைங்கம்மான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பேரை மாற்றி வைக்கிறாங்க. 2வது குழந்தை பிறக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் வர்றாங்க, ஃபாத்திமாவை என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், ஹர்பு அப்படின்னு உங்கள் மருமகன் பேர் வச்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேர் வேணாமா, ஹுசைன் சொல்லி பேரை மாற்றி வச்சுருங்க. 3வது குழந்தை பிறந்துச்சு. 3வது குழந்தைக்கும் அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹர்பு அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி முஹ்சின் அப்படின்னு மாற்றி வச்சாங்க. அந்த பேரை மாற்றி வச்சாங்க. 3 தடவையும் வச்ச பேர் என்னென்னா ஹர்ப் அப்படின்னா போர். அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிடிச்ச பேர் வந்து போர். இஸ்லாமிய மார்க்கத்தில் போர் செய்கிறது ரொம்ப பிடிச்ச ஒன்றுன்றனால அவங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு வச்ச பேர் ஃபுல்லாக பார்த்தோம்னா போர் போர் போர்னு வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேர் வேண்டாம், ஹசன் அழகானவர், ஹுசைன் சிறிய அழகர், முஹ்சின் உபகாரம் செய்யக்கூடியவர், அழகை ஏற்படுத்தக்கூடியவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பேரையும் மாற்றி வச்ச ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 3 ஆம்பளை பிள்ளை. அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னு பார்த்தோம்னா தன்னுடைய எல்லா பிள்ளைக்குமே வச்ச பேர் அலி அலி அலி. 3 ஆம்பளை பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களுக்கும் அவங்க வச்ச பேர் அலி. தன்னுடைய தந்தையினுடைய பேரே வச்சாங்க. தன்னுடைய தந்தை அளவுக்கு வீரமாக இருந்தால் போதும், தன்னுடைய தந்தை அளவுக்கு ஈமான்ல வலுவுள்ளவங்களாக இருந்தால் போதும் அப்படின்னு எண்ணத்தில் 3 குழந்தைகளுக்குமே அவங்க வச்ச பேர் அலி அப்படின்னு தான் பேர் வச்சாங்க. அதில் மூத்தவங்களுக்கு சொல்லும்போது அலியுல் குபுரா, மூத்த அலி அப்படின்னு அவங்களுக்கு பேர். அப்படி ஒவ்வொரு ஆளுக்குமே நடுத்தரமான அலி, கடைசி அலி அப்படி பேர் வச்சுருந்தாங்க. இப்போ இப்படி பெயர் வச்ச அந்த வாரிசுகள் வட்ட வந்தவர்கள் தான் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆட்சி காலம் நடந்துகிட்டு இருக்குது. அதுவரை ஆட்சிகள் சிறப்பாக நடந்துக்கிட்டே வருது இஸ்லாமிய ஆட்சி காலத்தில். இப்படி ஆட்சி காலம் வரக்கூடிய அந்த நேரத்தில் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு
தன்னுடைய மகன் யசீதை ஆட்சியில் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. யசீத் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி தப்சீர் எழுதின முக்கியமான இமாம் அவர்கள் எழுதி தருவார்கள். அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மோசமான நடைமுறையை சார்ந்தவர். முதல்ல எழுதக்கூடிய செய்தி என்னென்னா, நிறைய மனோ இச்சையின் பிரகாரம் நடக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவர். இப்னு கசீர் ரலியல்லாஹு அன்ஹு தப்சீருடைய தலையாய தப்சீர் இப்னு கசீர் அவங்க எழுதுகிறாங்க, அவர் ரொம்ப மோசமான நடைமுறையை சார்ந்தவர் அப்படின்னு எழுதுகிறாங்க. இதுபோக அவருடைய பழக்க வழக்கங்கள் அவ்வளோ சிறந்ததாக கிடையாது அப்படின்னு எழுதி தர்றாங்க. யசீத் அவ்வளோ மோசமான ஆளாக இருந்ததுனால அந்த கூபா நகரை சார்ந்த எல்லா மக்களுமே எதிர்க்கின்றார்கள். இவர் பொறுப்புக்கு வரக்கூடாது அப்படின்னு கடுமையான எதிர்ப்பை சொல்கிறாங்க. எதிர்ப்பை சொல்லக்கூடிய நேரத்திலலாம் என்ன வருதுன்னா, அடுத்து யார் பொறுப்புக்கு வர்றது, யார் முன்னின்று இதை தடுக்கிறது அப்படின்னு கேள்வி வருது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைகள் தான். முஹ்சின் அவங்க சிறுபிராயத்திலேயே இறந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி தூக்கி கொஞ்சுவாங்க, தன்னோட சேர்த்து அரவணைச்சு வச்சுக்கிடுவாங்க. அவங்கள அடிக்கடி முத்தமிடக்கூடிய நேரத்தில் குறிப்பாக உதட்டில் முத்தமிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதட்டில் முத்தமிடக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தார்கள். அவ்வளவு தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடை உடை அப்படியே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோரணை எப்படி இருக்குதோ அதே தோரணையை பார்த்தோம்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அதே தோரணையில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். இப்படிப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு எப்போவுமே ஒற்றுமையை விரும்புவார்கள். எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், நமக்குள்ள பிளவு வந்துடக்கூடாது, நமக்கு மத்தியில் ஒரே சமுதாயமாக இருக்கணும், அப்புறம் சமுதாயத்தினுடைய உயர்வை கருத்தில் வைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை பெற்றிருந்தார்கள். ஏன்னா மூத்த ஆள், ஆனால் அவங்களுடைய பக்குவம் அதை மாதிரி போச்சு. யார்கிட்டையும் ஒரு சண்டைக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஹசன் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை எப்படின்னா, எந்த ஒரு சண்டையை பார்த்தாலும் சரி தான் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஒரு தேவையில்லாத விஷயங்கள் கிளம்பிருச்சுன்னா வேடிக்கை பார்த்துட்டு ஏன் அமைதியாக இருக்கணும், உண்மை இருக்கும்போது ஏன் நம்ம பொய்யை பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய மனு பக்குவத்தை பெற்றவர்கள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. அதனால தான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே தான் முன்னின்று அதை நடத்தக்கூடிய பொறுப்பை பெற்றிருந்தார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்படுவார்கள் அப்படின்னு செய்தியை ஆரம்ப காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை சொல்லப்பட்டது. ஒரு தடவை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இன்னொரு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இன்னொரு அஸ்மா யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைமார்களில் ஒருத்தர். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கனவு காண்கிறாங்க. அந்த கனவுல என்ன நினைக்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறாங்க, அவங்களுடைய தலைமுடியில் அவங்களுடைய தாடியில் அளவுக்கு அதிகமான தூசி படர்ந்துருக்குது அப்படின்னு ஒரு கனவை பார்க்குறாங்க. இந்த கனவை பார்த்து அவங்களுக்கு மனசு ஒரு மாதிரியாக போயிடுது. இந்த கனவுடைய விளக்கம் ஏதோ ஒரு மாறுபட்ட கருத்தை தெரிவிக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அந்த கனவை கண்டு முடித்த உடனே தன்னால் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் அந்த அஸ்மா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வர்றாங்க. ஏன் தேம்பி அழுதுறீங்க, அழுதுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மையார் சொல்கிறாங்க, நான் ஒரு கனவை கண்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க, அவருடைய தாடிலையும் தலைமுடியிலையும் நிறைய புழுதி படர்ந்திருக்குது, அதை பார்த்தேன், இது ஏதோ ஒரு விபரீதம் ஏற்படுவதை நான் உணர்ந்திருக்கின்றேன், அதை பார்த்துலேருந்து எனக்கு மனசு நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு சொல்லி மனசு பதட்டமாக இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு கனவு கண்டனே, அதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு சோதனை ஏற்படும் என்பதை அல்லாஹ் தெரிவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டும் படாமல் இந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லி முடித்து விடுகின்றார்கள். இது ஒரு தடவை நடந்த நிகழ்வு. இன்னொரு தடவை ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நேரடியாக வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கர்பலா என்று சொல்லக்கூடிய மைதானத்தில் வைத்து உங்கள் உம்மத்தினரால் ஷஹீதாக்கப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள். இந்த ஹதீஸை ஆதாரம் வச்சு தான் சொல்லுவாங்க,
சஹாபா பெருமக்களை யாரையும் திட்டுறதுக்கு நமக்கு அருகதை கிடையாது. அதனால் யாரை பார்த்தும் அவன் இவன் சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஏன்னா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, உங்களுடைய உம்மத்தில் உள்ள ஒருவர் காஃபிர் என்ற வார்த்தையை அவங்க சொல்லலை. அதனால் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்கன்னா அந்த விஷயங்களை நம்ம பேணுதலில் இருக்கணும் என்பதை மார்க்க மேதைகள் சொல்லித் தருவார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்பலான்ற இடத்துலையான்னு கேட்குறாங்க. ஆமாம், அதுக்கு அர்த்தம் என்னென்னா கர்புன் பலாவுன், சோதனை. சோதனை ரெண்டுக்குமே வார்த்தை சோதனை தான். கர்புன் சோதனை, பலாவுன் சோதனை. அப்போ சோதனை நிறைந்த இடமாக தான் அந்த கர்பலா இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ஆரம்பமாகவே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உணர்த்தி இருக்கின்றார்கள். இன்னொரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய துணைவியார் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தாயார், பெரிய தகப்பனாருடைய வீட்டுக்காரம்மா. அவங்க ஒரு கனவு காண்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உடம்புல இருந்து ஒரு சதத்துண்டு வெட்டப்படுது. அந்த சதத்துண்டிலிருந்து ஒரு துண்டு என்னுடைய மடியில் விழுது. இப்படி நான் ஒரு கனவு கண்டேன். இந்த கனவுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக சொன்னார்கள், என்னுடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கர்ப்பமாக இருக்கின்றார்கள். கூடிய விரைவிலே அவர்களுக்கு ஒரு சாலிஹான குழந்தை பிறக்க இருக்கின்றது. அந்த குழந்தையை நீங்கள் வளர்க்கக்கூடிய பொறுப்பை நீங்கள் பெறுவீங்க. அதுதான் இந்த கடவுளுடைய அடையாளம் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சொல்லி முடித்த உடனே உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கொஞ்சம் லேசாக திரும்பியிருப்பாங்க. திரும்பி கொஞ்சம் தூரம் போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி அழக்கூடிய குரலை கேட்கின்றார்கள். தேம்பி அழக்கூடிய குரலை கேட்ட உடனே உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி அழக்கூடிய காட்சி. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பொறுக்க முடியலை. யா ரசூலல்லாஹ், நல்ல கனவு, என்னுடைய மக கர்ப்பமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அழகான ஆம்பளை பிள்ளை பெறப்போகுது, அந்த குழந்தையை நீங்கள் வளர்ப்பீங்கன்னு சொன்னீங்களே, நல்ல சுப செய்தியை சொல்லிவிட்டு நான் திரும்பி போன கொஞ்ச நேரத்தில் அழுகிறீங்களே, என்ன காரணம்? அதுவும் தேம்பி அழுகிறீங்களா, அழுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அந்த அம்மா கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்று சொன்னாங்க, உங்கள் பேர குழந்தை கர்பலான்னு சொல்லக்கூடிய இடத்துல ஷஹீதாக்கப்படுவாங்க, உங்களுடைய உம்மத்திலிருந்து ஒருவர் மூலமாக கொல்லப்படுவார்கள் அப்படின்னு செய்தியை சொன்னாங்க. அந்த செய்தி எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. அந்த குழந்தை தான் இப்போ பிறந்திருக்கு. இந்த குழந்தை தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்போ இவங்க என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்களால் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அந்த இடத்துக்கு பேர் கர்பலா. கர்புன் பலாவுன், சோதனைகள் நிரம்பிய ஒரு மைதானம். இந்த வாழ்க்கையில் சோதனை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை கொள்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த வரலாறை படிக்கும்போதே மனசெல்லாம் அப்படி பதறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலைகளில் தள்ளப்படக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எண்ணி நிற்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போரில் இருக்கிறாங்க. ஹுனைன் போரில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தில் இருக்கும்போது ஒரு காட்சியை பார்க்குறாங்க. சஹாபா பெருமக்கள் திடீரென்று இங்கே அங்கேயும் ஓடி ஓடி போகிறாங்க. ஒரே இடத்துல போர்க்களத்தில் நின்றாங்க. எப்படி உஹது போர்க்களத்தில் சஹாபாக்கள் தன்னந்தனியாக பிரிஞ்சு ஓடி போயிட்டாங்களோ, அது மாதிரி இந்த ஹுனைன் போரில் எதிர்பாராத ஒரு சப்தம் வருது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் ஒரு விதமான பதட்டம் ஏற்படுது. இங்கேயும் எங்கேயும் சஹாபா பெருமக்கள் பிரிஞ்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனியாக நிற்கின்றார்கள். நின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே ஒரு கவிதையை படிக்கின்றார்கள். அனன் நபியுலா கதிபு, நான் நபி, அதில் எந்த பொய்யுமே கிடையாது. அன இபுனுல் முத்தலிப், அன இபுனு அப்துல் முத்தலிப், நான் யாருடைய பேரன் தெரியுமா? அப்துல் முத்தலிப் அவங்களுடைய பேர பிள்ளைனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துக்குள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான செய்தியாக தெரியுது. நான் இவருடைய பாரம்பரியம், நான் நபி, அங்கே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது.
எப்படி நான் நபின்றதில் எந்த பொய்யுமே கிடையாதோ அதே போல் அப்துல் முத்தலிபுடைய பேரப்பிள்ளைன்றதுல எனக்கு எந்த ஒரு பொய்யும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் படித்த வரிகளை பார்க்கின்றோம். வரலாற்று பின்னணி எடுத்து பார்த்தோம்னா ஏன் அப்துல் முத்தலிபுடைய பேரை சொன்னாங்க? ஆனால் இப்னு அப்துல்லான்னு சொல்லியிருக்கலாமே, அப்துல்லாவுடைய மகன் சொல்லியிருக்கலாமே, இன்னாருடைய பேரப்பிள்ளைன்னு ஏன் சொன்னாங்க? அத்தாவுடைய பேரை சொல்லாமல் பாட்டனார் பேரை ஏன் சொன்னாங்க? பேரப்பிள்ளைன்னு சொல்கிற அளவுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்துல் முத்தலிப் எவ்வளோ பெரிய வீரர், அதை போல் நானும் வீரர் தான். இந்த போர்க்களத்தில் எல்லாரும் விட்டுட்டு போனாலும் சரி தான், நான் தன்னந்தனியாக சாதிப்பனே தவிர நான் தோத்து விட மாட்டேன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த இடத்திலே உணர்த்திய வரலாறை பார்க்கின்றோம். அப்துல் முத்தலிபு ஆபரகா அந்த படையோடு மோதுறாங்க. ஆபரகா மிகப்பெரிய பிரம்மாண்டமான மன்னன், காபாவுக்கு வர்றான், காபாவை இடிக்கிறதுக்காக வர்றான். அப்படி வரக்கூடிய நேரத்தில் யார் இந்த பள்ளிவாசலுடைய முக்கியமான ட்ரஸ்டி, முக்கியமான பொறுப்பாளி யார் அப்படின்னு கேட்கும்போது அப்துல் முத்தலிப்னு எல்லாருக்குமே தெரியும், அவனுக்குமே தெரியும். அவன் நேராக பார்க்குறான், காபாவை இடிக்கிறதுக்காக வரப்போகிறோம், இந்த செய்தியை நம்ம சொல்ல வேண்டாம், அவருடைய ஒட்டக மந்தையை நம்ம பிடிச்சி கொண்டு போயிடுவோம். கொண்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை தேடி ஒரு வரதானம் செய்வார். வந்துட்டாருன்னா அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யலாம்? அப்பா ஒட்டையை பிடிச்சி போடுறக்கா வந்திருக்க, காபா இடிக்கிறக்கா நாங்கள் வரப்போகிறோம் அப்படி ஏதாவது சொல்லுவோம். அவர் பேச்சுவார்த்தை நடத்துறக்கா வருவார், நம்ம ஏதாவது பார்த்துக்கிறோம், ஒரு கை பார்த்துக்குருவோம் அப்படின்னு நினச்சி ஆபிரகா நினச்சிருக்கிறான். ஆனால் அப்துல் முத்தலிப் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னந்தனியாக ஒரே ஆளாக போய் ஆபிரகாட்ட போனாங்க. போன ஆபிரகா நினச்சான், பரவாயில்ல தன்னந்தனியாக வசமாக வந்து மாட்டிக்கிட்டாரு, இப்போ நம்ம காபா இடிக்கிற செய்தியை நம்ம சொல்லிட வேண்டியது தான் அப்படின்னு அவன் பெருந்தன்மையாக நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் அப்துல் முத்தலிப் என்ன செஞ்சாங்கன்னா, நேராக போனாங்க. அப்போ ஆபிரகா, என்னுடைய ஒட்டகத்தெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டியாம்ல, ஏன்பா தேவையில்லாமல் ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போனேன், அந்த ஒட்டகத்தெல்லாம் தாப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவன் சொன்னா, உனக்கு செய்தி தெரியுமா தெரியாதா? காபாவை இடிக்க வரப்போகிறோன்னு செய்தி உனக்கு தெரியுமா தெரியாதான்ட்டு. நல்லாவே தெரியுமே, காபாவுடைய ட்ரஸ்ட் நீ தானே, நிர்வாகி நீ தானே, முக்கியமான பொறுப்பாளி நீ தானே, அப்போ காபா பற்றி உனக்கு கவலை கிடையாதா? உன்னுடைய ஒட்டகத்தை மீட்டுறதுக்காக வந்திருக்கிறிய, காபாவை இடிக்கிற பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியலையே, காபாவுடைய பொறுப்பாளி நீ தானே அப்படின்னு கேட்கும்போது, ஒட்டகத்தினுடைய நிர்வாகி நான், காபாவுடைய நிர்வாக பொறுப்பு என் கையில் இருக்குது, அதனுடைய முழு நிர்வாகம் அல்லாஹ்வை சார்ந்தது, அவன் வீடு, அவன் அதை பார்த்துக்கிடுவான், ஏன் ஒட்டகத்தை பாதுகாக்கிறது என்னுடைய கடமை, அதனால் எனக்கு ஒட்டகத்தை கொடுத்துருப்பா, நான் வாங்கிட்டு பேசாமல் போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அப்துல் முத்தலிப் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹுனைன் போர்க்களத்தில் நின்றுக்கிட்டு அதே வார்த்தையை சொல்கிறாங்க. நான் யார் தெரியுமா? ஆனால் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய பேரப்பிள்ளடா, எல்லாரும் விட்டு போனாலும் பரவாயில்ல, தன்னந்தனியாக சாதிப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஹுனைன் போர்க்களத்திலே சஹாபா பெருமக்கெல்லாம் விரண்டோடக்கூடிய அந்த நேரத்திலே இந்த கவிதையை படித்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். இதே போல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹுத்துபா பிரசங்கம் செய்கின்றார்கள். ஹுத்துபா பிரசங்கம், அந்த பிரசங்கம் செய்யக்கூடிய இடத்துல நான் யார் தெரியுமா, எங்கள் அத்தா யார் தெரியுமா, அவங்க அத்தா யார் தெரியுமான்னு ஹுத்துபாவில் பிரசங்கம் பண்ணணும்னு வச்சுங்களேன், இமாமா அன்னைக்கு தூக்கி விட்டுருவாங்க. குடும்ப பாரம்பரியத்தை பேசுகிறதுக்கு இந்த ஹுத்துபா மேடை கிடையாது, இந்த ஹுத்துபா மேடை மார்க்க செய்தியை சொல்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்துபா மேடையில் நின்றுக்கிட்டு சொன்னாங்க, ஹுசைனும் மின்னி, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்னை சார்ந்தவர், அன மின்ஹு நான் அவரை சார்ந்தவர், என்னை விட்டு அவரை பிரிக்க முடியாது, அவரை விட்டு என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யார் பிரியப்படுகின்றார்களோ அவர்களை நான் பிரியப்படுகின்றேன், நான் யாரை பிரியப்படுகின்றேனோ அல்லாஹ் அவர்களை பிரியப்படுகின்றான், யார் இந்த ஹுசைனின் மீது கோபப்படுகின்றார்களோ அந்த மனிதரை நான் வெறுக்கின்றேன், நான் கோபப்படுகின்றேன், அந்த மனிதரை அல்லாஹ்வும் கோபப்படுகின்றான். ஹுசைன் ரலியல்லாஹு பிரியத்தை பெற்றுட்டோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய முழுமையான பிரியம் நமக்கு கிடைச்சிடும். ரெண்டு பேருடைய கோபத்தை நம்ம வாங்கிட்டோம்னா வாழ்க்கையில் முன்னேற முடியுமான கண்டிப்பாக முன்னேறவே முடியாது. கர்பலா களத்தில் நடந்த நிகழ்வும் அதுதான். கர்பலாவில் ஷஹீதாக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்களே அந்த கொடியவர்கள்,
வாழ்க்கையில் முன்னேறினாங்களா, உருப்பட்டாங்களா பார்த்தோம்னா வாழ்க்கையிலுமே யாருமே முன்னேறினதாக வரலாறே கிடையாது. அதை கொலை செய்வதற்கான காரணமானவர்கள், கொலை செய்வதற்கு உதவியவர்கள், கொலை செய்வதை பார்த்து கொண்டு அமைதியாக சமாதானம் செய்தவர்கள் யாருமே உருப்பட்டாங்களா? யாருமே உருப்பட்ட வரலாறு கிடையாது. அவ்வளோ பெரிய வேதனைக்குரிய செய்திதான் கர்பலா களத்திலே நடந்த செய்தி என்பதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் சொர்க்கத்தினுடைய சிட்டுக்கள், சின்ன வாலிப பருவத்தை சார்ந்த சிட்டுக்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த செய்திகளை பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்ப காலகட்டத்தில் எதிரிகள்கிட்ட ரொம்ப மென்மையாக தான் நடக்கக்கூடிய பக்குவத்தை பெற்றிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ர் தொழுகைக்காக வர்றாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடிய ஒரு சைத்தான், அவன் மிகப்பெரிய விரோதி, கூடவே இருந்து கொல்லி வைப்பான்னு சொல்லுவாங்களே, அது அவனுக்கு தான் முழுக்க முழுக்க பொருந்தக்கூடிய ஒரு செய்தி. அந்த சைத்தான் ஃபஜ்ருக்கு வரக்கூடிய ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா தொலை வைக்கிறதுக்காக பள்ளியாசலுக்குள்ளே நுழையிறாங்க. அப்போ நுழையக்கூடிய நேரத்திலேயே தன்னுடைய கையில் வைத்திருந்த ஆயுதத்தால் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு குத்துகின்றான், ஷஹீதாக்குகின்றான். இந்த செய்திக்கு பின்னாடி தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அரசியலுக்கு வரக்கூடாது, ஒதுங்கியே இருக்கணும்னு நினச்சி இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, அரசியலுக்கு வராமல் இருக்கவே கூடாது, அரசியலில் கண்டிப்பாக நம்ம வந்தே தீரணும் அப்படின்னு நிர்பந்தத்தை தள்ளப்பட்ட ஒரு செய்தியை பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் பெத்த புள்ள தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஷஹீதாக்கப்பட்ட தன்னுடைய தந்தை. அவங்களே நின்று குளிப்பாட்டுறாங்க, அவங்களே நின்று கஃபன் செய்கிறாங்க, அவங்களே தொலை வைக்கிறாங்க, அவங்களே அடக்கம் செய்கிறாங்க. எல்லா வேலைகளுமே ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தைக்காக வேண்டி செய்கின்றார்கள். அதுக்கு பின்னாடி பார்த்தாங்க, இந்த சைத்தான்களை விடக்கூடாது, எப்படியாவது பிடிச்சு பழி வாங்கிடணும், பழிக்கு பழி வாங்கி நம்ம நிற்கணுன்றத ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நின்று அந்த கொன்ற அவனை பழி வாங்கினார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். அவ்வளோ பெரிய எதிரான செய்திகள் நடக்கக்கூடிய நேரங்களில், மார்க்க விஷயங்களுக்கு முரணான செய்திகள் நடக்கக்கூடிய நேரங்களிலே பழி வாங்கக்கூடிய பக்குவத்தை பெற்றிருந்தார்கள், போர் குணத்தை பெற்றிருந்தார்கள். தன்னுடைய தந்தையை போன்றே போர் வீரராக இருக்கக்கூடிய வீரத்தனத்தை பெற்றிருந்தவர்கள் தான் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற செய்திகளை பார்க்கின்றோம். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூஃபாவில் இருக்கக்கூடிய அந்த நேரம்தான் ஈராக்கு இன்றைய பெயர், அன்றைய பெயர் கூஃபா, இன்றைய பெயர் ஈராக் வந்து தலைநகர், அந்த ஊரை சார்ந்த ஒரு பகுதி தான் கூஃபா. அப்போ கூஃபாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் யஸீதுடைய அடக்குமுறைகளை பார்க்குறாங்க. ரொம்ப மோசமான ஆட்சி, எல்லாத்தையும் மீறி, ஊர் மக்களுடைய எல்லா சொல்லையும் மீறி பொறுப்புக்கு வந்தாச்சு. வந்த பின்னாடியே ஒழுங்காக நடக்கணுமான்னு பார்த்தா எல்லாருமே என்கிட்ட தான் பையத்து செய்யணும், உடன்படிக்கை செய்யணும், நான் தான் ஊரினுடைய அரசர் அப்படின்னு ஒப்பந்தம் செய்யணும், நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அது கட்டுப்படணும். இப்படி கட்டுப்பட்டால் தான் இந்த ஊரில் வாழ முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உண்டாக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யஸீதுக்கு எதிராக முதலாக களத்தை சந்திப்பதற்கு தயாராகின்றார்கள். அப்படி தயாராகக்கூடிய அந்த நேரத்தில் தான் இந்த செய்தி யஸீதுக்கும் தெரியுது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து சமாதானப்படுத்தி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, இதுக்கு முன்னாடி மதீனாவில் இருந்த அந்த நேரங்களில் சில சஹாபாக்களுக்கு சில பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சில பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்படி பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரத்தில் அவங்க இந்த ஊரை விட்டுட்டு மக்காவுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் போயிருங்களேன், நீங்களும் போயிட்டீங்கன்னா தேவையில்லாமல் மோதுறதை தவிர்க்கிறாமே, தேவையில்லாமல் அவன்தான் முரடன், அவன்கிட்ட போய் நீங்கள் மெல்லினமான ஆளுமையும் மோத வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தா நல்லா இருக்குமே, நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம், அந்த குடும்பம் அப்படின்னு சஹாபாக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சரி இதுக்கு மேலே தேவையில்லாமல் நம்ம ஏன் இருப்பானே அப்படின்னு முடிவு பண்ணி தான் இங்கேருந்து மக்காவுக்கு போயிடுறாங்க. மக்காவுக்கு போகிறாங்க, செய்திகள் வரிசையாக கிடைக்குது.
மதீனாவுடைய ஆட்சி மிக மோசமாக இருக்குது. கூஃபாவை இடமாக கொண்டு மதீனாவில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த ஆட்சி நல்லா இல்லை, மிக கொடுமையான ஆட்சியாக இருக்குது. மக்கள் எல்லாருமே எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பலவிதமான செய்திகள் வருது. எந்த அளவுக்கு செய்தி வருதுன்னா, கிட்டத்தட்ட தபால்கள், நிறைய தபால்கள் அனுப்பியிருக்கிறாங்க. மதீனாவை சார்ந்த பெருமக்கள், கூஃபாவை சார்ந்த பெருமக்கள் தபால் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த தபாலை ஒன்று சேர்த்தோம்னா 8 கிதாபு அளவுக்கு உள்ள ஒரு தபால்கள், 8 கிதாபா தொகுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தபால்கள்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சஹாபா பெருமக்கள் மூலமாக அனுப்பப்படுகின்றது. இந்த நேரத்தில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூஃபாவில் இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய சச்சாவினுடைய மகன் முஸ்லீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கூப்பிட்டு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இந்த ஊரில் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது, இருந்தாலும் அங்குள்ள சூழ்நிலை என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. முஸ்லீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூஃபாவுக்கு வர்றாங்க. தன்னை யாருன்றே அறிமுகப்படுத்தாமல் யதார்த்தமாக மக்களோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஆட்சி எப்படி இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதே ஆட்சி இருக்கட்டுமா, வேறு ஆட்சி மாறணுமா, ஆட்சி மாறுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பலவிதமான ஆராய்ச்சி செய்கிறாங்க. இப்படி அப்படியே மக்களுக்கு மத்தியில் அந்த செய்தி அப்படி பரவலாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நாளுக்கு நாள் செய்திகளை அதிகமாக சேகரிக்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டமாக போடுறாங்க. தனிப்பட்ட கூட்டங்களை போட்டு இதுக்கான தடுப்பு நடவடிக்கை என்ன செய்யலாம், எங்கே வச்சு நடத்தலாம், யார் மூலமாக நடத்தலாம் அப்படின்னு பலவிதமான பேச்சுக்கள் தொடருது. இந்த பேச்சு தொடர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான், இந்த காலகட்டத்தில் தான் இந்த செய்தி யசீதுக்கு தெரியுது. யசீது தெரிஞ்ச உடனே கூஃபாவினுடைய கவர்னராக இருந்த ஒரு மிகப்பெரிய சஹாபி, அந்த சஹாபியை இடம் மாற்றம் செய்கின்றான் யசீது. இங்கே அவங்க இருந்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அவங்க உட்கார வைக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நுஅமான் இப்னு பஷீர்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபி ரொம்ப பேணுதலான சஹாபி, அந்த சஹாபி இடமாற்றம் செய்கிறான். அதுக்கு பதிலாக யாரை கொண்டு வரேன்னா உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத். நம்ம புழக்கத்தை சொல்லணும்னா இப்னு ஜியாத். இப்னு ஜியாத்னாலும் தெரியும், அவனை உபைதுல்லான்னு வார்த்தை பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. முழு பெயர் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத். அவனை ஆட்சியாளனாக உட்கார வைக்கிறான் யசீது. இந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் யாருன்னா, இது இப்னு ஜியாத் யாருன்னா இரத்த காட்டேரி. யாரையும் கொலை செய்யணும், அவருடைய இரத்தத்தை உறிஞ்சணுன்றதே குறிக்கோளாக இருக்கக்கூடிய மிக மோசமான ஆட்சி வெறி பிடித்தவன். அவனை பொறுப்பில் போட்டதுக்கு பின்னாடி அவன் உளவு பார்க்கறதுக்காக வேண்டி ஒருத்தனை அனுப்புகிறான். அவன் அந்த கூட்டத்தில் பார்க்குறான், இதுக்கு தனியான உளவு பார்க்கக்கூடிய யாராவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அவனுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. கூஃபாவில் ஒரு மனிதன் இருக்கின்றான், மஅக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன். அவன் உளவு பார்க்கறதுல ரொம்ப கில்லாடி. அவன்கிட்ட உனக்கு 3000 தங்க காசை நான் தர்றேன், 3000 தங்க காசை தர்றேன், நீ உளவு பார்த்துட்டு வா. இந்த ஊரில் முஸ்லீம் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வந்திருக்கிறாங்க. அந்த சஹாபி இங்கே வந்து உளவு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு சார்பாக உளவு பார்க்குறாங்க. நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு செய்தியை கேள்விப்பட்டேன்ப்பா, நீ போய் உளவு பார்த்துட்டு வருவியா, 3000 தங்க காசை தர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இந்த மக்கள் என்ன செய்கிறான்னா, ஒவ்வொரு இடமா தனிப்பட்ட நபர்களாக விசாரிச்சுட்டே வந்து கடைசியில் எங்கே வந்துடுறான்னா முஸ்லீம் ரலியல்லாஹுடைய சமூகத்திற்கே வந்துடுறான். அவங்க பள்ளிவாசலில் அப்பாவியாக உட்காந்துட்டு தொழுதுட்டு இபாதத் செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க பக்கத்திலே வந்துடுறான். வந்தவன் கேட்குறான், இந்த யசீதினுடைய ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொன்ன உடனே முஸ்லீம் ரலியல்லாஹு அன்ஹு அவனை முழுக்க முழுக்க நம்புனாங்க. நல்லவன் நினச்சாங்க. கூட இருந்தே குழிப்படுத்த மிகப்பெரிய முனாஃபிக், நயவஞ்சகன், உளவாளி அந்த மாக்கள் தான் இவங்கள்ட்ட கொஞ்ச நாள் கூடவே உட்கார ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டான். எந்த அளவுக்கு நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டான்னா, எந்தெந்த செய்திகள்லாம் இவங்க சேகரித்தாங்களோ எல்லா செய்தியுமே அவன்கிட்ட அப்படியே ஒப்படைச்சிட்டாங்க. இவனுக்கு வேலை என்னென்னா, ஃபஜ்ர் தொழுதுலேருந்து இஷா தொழுக வர அவங்க கூடவே உட்காந்துருப்பான். உட்காந்துக்கிட்டு
அவங்களுக்கு தேவையான ஹிதமத்தை செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன சொன்னாங்க மக்கள், அப்போ மக்கள் என்னென்ன எப்படி இருக்கிறாங்க யசீதை பற்றி அப்படி இப்படி கேட்குறது, இவ்வளோ விருப்பலையாக மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குற மாதிரியே செய்தியில் ஃபுல்லாக வாங்கிட்டு இரவு நேரம் ஆச்சுன்னா இஷா தொழுகை முடிஞ்சுன்னா அந்த முனாஃபிக்கு என்ன வேணும்னா இப்னு ஜியாதுகிட்ட போயிடுவான். உபைதுல்லா இப்னு ஜியாது அவன்கிட்ட நேராக போயிடுவான். நேராக போய் செய்திகளை ஃபுல்லாக பற்ற வச்சுருவான். இப்படி நடக்குது அப்படின்னு செய்திகளை பற்ற வச்சு இந்த செய்திகளை ஃபுல்லாக அந்த ஜனாதிபதி அந்த செய்திகளை அவ்வளோ கவர்னர் அவ்வளோ செய்தியை சேகரித்த பின்னாடி என்ன முடிவெடுக்கிறான்னா, இனிமேல் இந்த நாட்டில் யசீதினுடைய ஆட்சி வருவதற்கான சாத்தியம் கிடையாது, இனிமேல் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் திட்டமும் தீட்டப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு செய்தியை இங்கே இருந்து இந்த இப்னு ஜியாது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக இருக்கக்கூடிய யசீதுக்கு தபாலாக எழுதிடுறான். இந்த தபாலை எழுதின உடனே தடுப்பதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிறோங்க, முழு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துட்றோம். நீங்கள் உளவாளியாக வந்த அந்த முஸ்லீம் அவர்களையும் சரி, இனிமேல் வரக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சரி, அவருடைய படையையும் சரி, என்ன வேணாலும் நீங்கள் செய்யுங்க, தடுத்து நிறுத்துவதற்கான அத்தனை தகுதிகளையும் உங்களுக்கு வழங்குகின்றோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான தபால் வருது. இந்த தபாலை பார்த்த உடனே இப்னு ஜியாத் அளவுக்கு அதிகமான முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டான். முதல் கட்டமாக முஸ்லீம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொல்றதுக்கான வழி என்ன அப்படின்னு முதல் கட்ட நடவடிக்கை. முஸ்லீம் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்வதற்கான செய்தி அவர்களுக்கும் தெரிந்து விடுகின்றது. இத்தனை தினங்களாக நம்மோடு இருந்த மக்கள் மிகப்பெரிய உளவாளி, மிகப்பெரிய நம்மை பற்றிய செய்தியெல்லாம் போட்டு கொடுத்த ஒரு மனிதன் என்பதை தெரிந்து கொள்கின்றார்கள். இப்போ நம்ம கொல்லப்படுறது உறுதி தான் அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி என்ன செய்கிறாங்கன்னா, அம்ர் இப்னு சாத், உமர் இப்னு சாத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை கூப்பிட்றாங்க. சஹாபியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, தோழரே எனக்கு 700 திர்ஹம் நீங்கள் தரணும், 700 திர்ஹம் நீங்கள் தர வேண்டிய கடன் பாக்கி இருக்குது, கூடிய சீக்கிரம் நான் கொல்லப்படுவேன், அதில் மாற்று கருத்து கிடையாது. நான் கொல்லப்பட்டுட்டா இந்த இப்னு ஜியாத் இருக்கிறானே இவனும் யசீது என்னை சும்மா விட மாட்டாங்க, ரொம்ப அலங்கோலமாக கொல்லுவார்கள், என்னை அலங்கோலமாக கொண்டு ஆடை இல்லாத நிலையிலே என்னை வெளியே அசிங்கப்படுத்தி விடுவார்கள். எனவே அந்த சூழ்நிலை வந்தால் இந்த 700 திர்ஹத்தை வச்சு என்னுடைய உடலை பாதுகாக்கிற பொறுப்பு ஓம் பொறுப்பு தான்ப்பா அப்படின்னு பொறுப்பை கொடுத்தாங்க. கையில் காசு இருக்குது, அந்த காசை வச்சுக்க, என்னை பாதுகாக்கிற பொறுப்பை, நான் கொல்லப்பட்டு விட்டால் என்னை பாதுகாக்க, என்னுடைய உடலை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி பொறுப்பை சொல்லிவிட்டு, நான் ஒருவேளை கொல்லப்பட்டு விட்டால் இந்த செய்தி என்ன செய்யணும்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நீங்கள் சொல்லிடணும். ஏன்னா நான் தபால் எழுதிட்டேன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு, நீங்கள் அங்கே புறப்பட்டு வாங்க, சூழ்நிலைகள் மாற்றமாக தான் இருக்குது, யசீத் ஆட்சியில் இருக்குது, யாருக்கும் பிடிக்கல, நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லி நான் தபால் எழுதிட்டேன். நான் தபால் எழுதின பின்னாடி எனக்கு இவ்வளோ பெரிய இக்கட்டு ஏற்பட்டுருச்சு, நான் எங்கேயுமே நகர முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டுட்டேன். இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு வந்தாலும் ஏன் நிலைமை தான் அவங்களுக்கும் ஏற்படும். அதனால் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்திருப்பா, செய்தியை சொல்லியிருப்பான்னு சொன்னாங்க. செய்தி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே மக்காவிலே ஆலோசனை செய்கின்றார்கள். மிகப்பெரிய சஹாபா பெருமக்கள், அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய சஹாபாக்கள். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவே நீங்கள் கூஃபாவுக்கு போக வேண்டாம், ஏன்னா இத்தனை நாளாக உங்களுடைய சகோதரரை நாங்கள் இழந்துட்டோம், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இழந்துட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழந்துட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாயலில் பார்க்கணுன்னா உங்களை தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் பார்க்கல, அதே சாயலில் இப்போ உங்களை தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம், உங்களையும் இழக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை, நீங்கள் போகாதீங்கன்னு தடுக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு தபால் வந்துருச்சு, அந்த ஊரில் ஆட்சி ரொம்ப மோசமாக இருக்குது, இதுக்கு மேலேயும் இருந்தேன்னா நான் வாழ்வதா வீழ்வதா என்று கேட்டால் நான் வாழ்வதை விட வீழ்வதையே நான் பெருமையாக நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூஃபாவுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. கூஃபாவுக்குள்ளே உள்ள நுழையிறாங்க. முஹர்ரம் பிறை 9, முஹர்ரம் பிறை
9 அன்னைக்கு கூஃபாவுக்குள்ளே உள்ள நுழையிறாங்க. உள்ளே நுழைஞ்சா உள்ளுக்குள்ளேயும் நுழைய விட மாட்டேங்கிறான், வெளியேயும் போக விட மாட்டேங்கிறான். அவ்வளோ பெரிய தடுப்பு அவங்களுக்கு போடப்பட்டு வச்சிருக்குது. 30,000 நபர்கள் படையோடு நிற்கின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க. இவங்களை பின்தொடர்ந்து அந்த எதிரிகளும் போகிறாங்க, பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறாங்க. கர்பலா அந்த மைதானம் வரக்கூடிய நேரத்தில் கர்பலாவில் கூடாரம் அமைக்கிறாங்க. அந்த கூடாரத்தை நெருங்கி இந்த எதிரி படையும் ஒன்றா போய் நிற்கிது பக்கத்தில். அந்த நேரத்தில் தான் ஃபுராத் நதின்னு சொல்லக்கூடிய அந்த நதியிலிருந்து தண்ணீர் அருந்தக்கூடாது என்பதாக தடை விதிக்கப்படுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய இரக்கசாலி, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அகலே பைத் முழுக்க எல்லோரிடத்திலையும் அன்பாக பாசமாக பழகக்கூடியவர்கள். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு முதலாக விதிக்கப்படக்கூடிய மோசமான தண்டனை இந்த நதியிலிருந்து தண்ணீரை தொடக்கூடாது என்பதாக தடை விதிக்கப்படுகின்றது. பச்சிளம் குழந்தைகள்லாம் அந்த கூட இருக்கிறாங்க. மொத்தம் போன நபர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 79 நபர்கள் அல்லது 80 நபர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு கூட சென்ற மொத்த நபர்கள் 79லேருந்து 80 பேர். 80 பேரும் வச்சுக்கிறோங்க, அவ்வளோதான். அவ்வளோ பேர் தான் மொத்தம் போயிருக்கிறாங்க. அதில் தாய்மார்கள் இருக்கிறாங்க, பச்சிளம் குழந்தைகள் இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். இப்போ அந்த இடத்துக்கு போயாச்சு. நிர்பந்தமான சூழ்நிலை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பேச்சுவார்த்தைக்காக ஆளுகளை அனுப்புகிறாங்க. இந்த ஆட்சி சரியில்லை, ஆட்சியை விட்டுருங்க, மக்களாக இதை பிரியப்படலை, ஆட்சி மாற்றத்துக்கான சூழ்நிலை ஏற்படுத்துங்க, பலவிதமான பேச்சுவார்த்தைக்கு நடத்துகிறாங்க. எந்த பேச்சுக்குமே யஸீதோ இப்னு ஜியாதோ ஒத்து வரலை. கடைசியில் என்ன முடிவுன்னா, ஆஷூரா தினத்தினுடைய அன்று முஹர்ரம் 10வது நாள் ஆஷூரா தினத்தினுடைய அன்றைய காலையிலே ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. போர் தான் தீர்வு. ஹிஜ்ரி 61 போர் தான் முடிவு அப்படின்னு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய கூட வந்த எல்லா நபர்களையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, தோழர்களே, இப்னு ஜியாதும் சரி யஸீதும் சரி கட்டுப்படுற மாதிரி தெரியலை, நானும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, நானும் விட்டு கொடுக்குற மாதிரியும் இல்லை, அவங்களுக்கு பணிஞ்சு போகிற மாதிரியும் நான் கிடையாது, அவங்களுக்கு கட்டுப்படுற மாதிரி நான் கிடையாது, அவங்களுக்கு பையத்தும் செஞ்சு கொடுக்க முடியாது, என்னால் அவங்களை எதிர்த்து போரிடுவதை தவிர வேறு வழியே கிடையாது என்பதாக தீர்க்கமான முடிவை சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். தோழர்களே, என் கூடவே நீங்களும் வந்தீங்க, கூடவே வந்துட்டீங்க, இப்போ வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் ஊருக்கு திரும்பி போயிருங்களேன், நீங்கள் என் கூட இருக்க வேண்டாம், நான் போர்க்களத்தில் உறுதியாக இருக்கிறேன், எதிரிகளை தாக்கணும், தாக்கி நான் வீர மரணம் அடைகிறதில் உறுதியாக இருக்கிறேன்னு தவிர நீங்கள் உங்களுடைய உயிரை மாய்க்க வேண்டாம், நீங்கள் ஊருக்கு போயிருங்க. எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. கூட வந்த அத்தனை நபர்களும் சொல்கின்றார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நிச்சயமாக உங்களோடு நிற்போமே தவிர நாங்கள் தனியாக பிரிந்து செல்ல மாட்டோம் என்பதாக விடாப்பிடியாக இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் போர்க்களம் ஆரம்பிக்கின்றது. போர்க்களம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த படையிலே யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய சஹாபி, அந்த சஹாபியினுடைய மகனார் அந்த போர் தளபதியாக இருக்கின்றார்கள். போர் தளபதி யாருன்னா ஒரு மிகப்பெரிய சஹாபியினுடைய மகனார். நிர்பந்தமாக அவர் இந்த போர் தளபதியாக பொறுப்பில் இருக்கிறார். நிர்பந்தமாக ஏற்பட்டது, அவருக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இந்த சமயத்தில் வலதுபுறத்தில் ஹஜ்ஜாஜ் அவருடைய மகன் உமர் அவர் அந்த பக்கத்தில் நிற்கிறார். இடது பக்கத்தில் ஷம்ரு அல்லது சிம்ருன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவன் இடது பக்கம் நிற்கிறான். அந்த ஷம்ரு யாருன்னா, இவனும் மோசமான இரத்த காட்டேரி. எப்படி இப்னு ஜியாத் இரத்த காட்டேரியோ அதே மாதிரி இவனும் இரத்தப்படி வாங்கக்கூடிய மூர்க்கத்தன்மை உடையவனாக இந்த ஷம்ரு இருந்தான். அப்போ அவன் இடது பக்கத்தில் நிற்கிறான். போர் தளபதியாக இருக்கக்கூடிய வலது பக்கம் இடது பக்கம். இப்போ போர் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இந்த படையிலிருந்து அப்பாஸ் இப்னு அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹுக்கு
ஃபாத்திமா நாயியை திருமணம் முடித்து 3 ஆம்பளை பிள்ளைங்க, ஹசன், ஹுசைன், முஹ்சின், இந்த 3 பிள்ளைங்க. இப்போ ஃபாத்திமா நாயகி இறந்ததுக்கு பின்னாடி வேறு திருமணம் முடித்தாங்க. அந்த திருமணம் முடித்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள், நிறைய குழந்தைகள், அந்த குழந்தைகளும் இந்த போரில் ஷஹீதாக்கப்படுறாங்க. அவங்களும் கூடவே இருக்கிறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹுடைய சகோதரர்கள். இப்போ இந்த போர்க்களத்தில் போர் ஆரம்பிக்கக்கூடிய முதல் நேரத்தில் முதலாக ஷஹீதாக்கப்படக்கூடிய நபர் யாருன்னா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மூத்த மகனார் அலி ரலியல்லாஹு தஆலா. ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகனார் 3 பையங்களுடைய பேரும் அலி, 3 பசங்களுடைய பேரும் அலி தான். அதில் மூத்தவங்க பேர் அலியுன் குபுரா, மூத்த அலி அப்படின்னு இருந்தாங்க. முதலாக ஷஹீதாக்கப்படக்கூடிய நபர் ஹுசைன் ரலியல்லாஹுடைய மூத்த மகனார். அரும்பு மீசை முளைக்கக்கூடிய பருவம், முளைத்த பருவம், அவ்வளோ வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் முதலாக ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அலி ரலியல்லாஹுடைய 3 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளை பச்சை பிள்ளை, இன்னொருத்தர் உடம்பு சரியில்லாமல் கூடாரத்தில் இருக்கிறார். கூடாரத்தில் எந்த அலி இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் ஷஹீதாக்கப்படலை, மற்ற எல்லாருமே ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியத்தில் அந்த அஹ்லே பைத்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களில் ஹயாத்தோடு இருந்தவர்கள் அந்த அலி மட்டுமே. அவர்கள் இருந்த காரணத்தினால்தான் அந்த பாரம்பரியம் தான் இன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம்பரியம் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவங்க நோயுற்று இருந்ததுனால அவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்க. மற்ற எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த 17 நபர்கள் இந்த கர்பலாவினுடைய மைதானத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஷஹீதாக்கப்படக்கூடிய நபர்களில் ஒவ்வொரு நபராக ஷஹீதாக்கப்படுறாங்க. கடைசி நபர் தான் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஷஹீதாக்குறது யார்? இதே ஷைத்தான் சம்ரு. இந்த சம்ரு தான் அந்த இடது பக்கம் இருந்தான இரத்த காட்டேரி அந்த ஷைத்தான் தான் மிக கொடூரமான முறையிலே தாக்குதல் நடத்துகின்றான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் என்ற அந்த சூழ்நிலையை கூட தெரியாமல் அந்த போர்க்களத்திலே கூட பாரம்பரியம் என்ன, அந்த மரியாதை தெரியாத கொடூரமானவனாக அந்த சம்ரு இருந்தான். மிக மோசமான தாக்குதலை நடத்தினான். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இந்த களத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியே குடிக்க முடியல. பிற 9 அன்னைக்கு ஊருக்குள்ளே வந்தாங்க. வந்ததிலிருந்து தண்ணியை தொடக்கூடாதுன்னு உத்தரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் இரக்க குணம் படைத்தவர்கள், பிறருக்கு பசியோடு இருக்கும் நேரத்திலே வாரி வழங்கியவர்கள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தண்ணீர் கூட குடிக்க விடாமல் தடுத்த மிகப்பெரிய கயவன் இப்னு ஜியாத் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அவ்வளோ பெரிய கொடூரமான நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ஷஹீதாக்கப்பட்டதுக்கு பின்னாடி அந்த சம்ருனுடைய அந்த கொடுமை அடங்கிச்சானா? அடங்கவே இல்லை. கழுத்தை அறுக்கிறான், கழுத்தை தண்ணியாக வெட்டி எடுக்கிறான், தலையை வெட்டி எடுத்து அந்த தலையை கொண்டு போய் இப்னு ஜியாதுடைய கையில் கொடுக்குறான். நமக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்கும்னு நப்பாசையில் அவனுடைய கையில் கொடுக்குறான். ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த தலையை வாங்கிய இப்னு ஜியாத் மிக கொடூரமான முறையில் தன்னுடைய கையிலே வைத்திருந்த சாட்டையால் ஹுசைன் ரலியல்லாஹுடைய உதட்டிலே அடிக்கின்றான். உதடு காயம்படுகின்றது. அந்த இடத்திலே அமர்ந்திருந்த சஹாபா பெருமக்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த சபையில் இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்னு ஜியாதே, உனக்கு அறிவு இருக்கின்றதா? அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டுமாக, யாருடைய உதட்டை அடிக்கின்றாய்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்ட அந்த உதட்டையா அடிக்கின்றாய்? அந்த சாபத்தை பெறப்போகின்றாய் என்பதாக அவர்களால் முடிந்த அளவுக்கு தடுக்கின்றார்கள். அவ்வளோதான் அவங்க செய்ய முடியும், அதுக்கு மேலே அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க சஹாபி, அவன் ஆட்சியாளன். இந்த நேரத்தில் தான் அவன் திரும்ப அடிக்கிறான். அடித்தது பத்தாதுன்னு சொல்லி அந்த தலையை யசீதினுடைய சபைக்கு கொண்டு போகிறான். யசீதினுடைய சபையில் கொண்டு போய் கொடுக்கும்போது யசீது நல்லவனா கெட்டவனான்றது தெரியாது, நடித்தானா நடிக்கலையான்றது தெரியாது. இந்த போர்க்களத்தினுடைய முழு தூண்டுதல் யசீது தான்.
ஆனால் கடைசி நேரத்திலே ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த கழுத்தை பார்த்த மாத்திரத்திலே சொன்ன வார்த்தை, இப்னு ஜியாதே, இவரை கொலை செய்ய உனக்கு அனுமதி கொடுக்கவில்லையே, கொலை செய்யும் போலாக சொல்லவில்லையே, நானாக இருந்தால் அந்த போர்க்களத்திலே நான் நின்றிருந்தால் இவரை கொண்டிருக்க மாட்டேன், இவரை மட்டுமாவது நான் மன்னித்திருப்பேன் அப்படின்னு ஒரு பெருமையாக வார்த்தை சொல்லிட்டான். வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுவார்கள், யசீது மிக கொடியவன், மிக கேவலமானவன், அவருடைய வாழ்க்கையை முழுக்க மிகப்பெரிய மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை செய்தவன், நபியினுடைய குடும்பத்தை கேவலமாக மதித்தவன், நபியினுடைய குடும்பத்திற்கு எதிராக போர் தொடுப்பதற்கு முயற்சி செய்தவன். இவ்வளவு செஞ்சதுக்கு பின்னாடி அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, மரியாதை தாழ்ந்து தான் போகும். இப்போ இதுக்கு பின்னாடி இந்த யசீது இப்னு ஜியாதை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டுமாக, சுமையாவின் மகனே, சுமையாவின் மகனே, அல்லாஹ்வின் சாபம் உனக்கு உண்டாகட்டுமாக. நீ என்ன வேலைப்பா செஞ்ச, அந்த குடும்பத்தை இவ்வளோ கொடூரமாக கொலை செஞ்சுருக்கியப்பா, அவங்க உதட்டெலாம் அடிச்சிருக்கியப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அது யதார்த்தமான கேள்வியா, விதண்டாவாதமான கேள்வியா அப்படின்னு தெரியாது. ஆனால் தூண்டுதல் யசீது தான், மாற்ற கருத்து கிடையாது. இதுக்கு பின்னாடி யசீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த ஹுசைன் ரலியல்லாஹு வந்திருந்த அந்த பெண்களை எல்லாம் அழைக்கின்றார்கள். பெண்கள், சிறுவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகனார் அலி ரலியல்லாஹு அவங்கள சேர்த்து மொத்தமாக கூப்பிட்டு சொல்கிறாங்க. கூப்பிட்டு யசீது சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் கூஃபாலேயே தங்கலாம், அதுக்கான எல்லா ஏற்பாடும் உங்களுக்கு நான் செஞ்சு தர்றேன். இல்லை நாங்கள் மக்காவுக்கு தான் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அந்த பெண்கள் ஒட்டுமொத்தமாக நினைக்கிறாங்க, இவ்வளோ மோசமான உன்னுடைய ஆட்சியின் கீழ் வாழ்வதற்கு நாங்கள் பிரியப்படுவோமா? நபியினுடைய பிள்ளை, நபியினுடைய பேர பிள்ளைகளாம் ஷஹீதாக்கப்பட்ட இந்த இடத்தில் இனிமேல் வசிப்பதற்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. அப்படிப்பட்ட கோழைத்தனமான பெண்கள் நாங்கள் கிடையாது என்பதாக உறுதியோடு சொல்லிவிட்டு இந்த ஊரை விட்டும் நாங்கள் தன்னந்தனியாக செல்கின்றோம், எங்கள் மக்காவிற்கு செல்கின்றோம் என்பதாக அந்த ஒட்டுமொத்தமான பெண்கள் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, இவ்வளவு கொடூரமான முறையிலே நடந்த இந்த போர்க்களத்திலே நமக்கு பலவிதமான படிப்பினைகள் எந்த நேரத்திலையும் ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தி நடந்தால் நமக்கு என்னன்னு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்பதை ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த வாழ்க்கையின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். வாழ வேண்டுமா வீழ வேண்டுமா என்பதாக வந்தால் வீழ்ந்தாலும் பரவாயில்லை, உண்மைக்கு தோதுவாக நான் குரல் கொடுப்பேன் என்பதாக உறுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை ஹுசைன் ரலியல்லாஹு மக்கள் எல்லாம் தடுத்த நேரத்திலே, மூத்த சஹாபா பெருமக்கள் தடுத்த நேரத்திலேயும் கூட அந்த செய்திகளை பார்க்கின்றோம். இதே நேரத்தில் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை சொல் பேச்சு கேடு கொடுக்காமல் இருந்துட்டோம்னா அதனுடைய பாதிப்பை நாம் தான் அடைவோம் என்பதை இப்னு ஜியாத், மஅக்கல், யசீது அவருடைய பாரம்பரியத்தை பார்க்கின்றோம். அந்த ஷம்ரு மோசமானவர்கள், படை தளபதியாக சென்றவர்கள், ஒரு சஹாபியினுடைய மகனாக இருந்ததின் காரணத்தினால் எந்த தாக்குதலிலும் அவர்கள் ஈடுபடவில்லை. காரணம், ஒரு சஹாபி, நபியினுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள், நபியினுடைய பேர குழந்தை அப்படின்றதுக்காக வேண்டி அவங்க நிர்பந்தத்திலே போர் தளபதியாக இருந்தாலும் கூட எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை, அமைதியாக இருந்தார்கள். மனசில் வருத்தம் இருக்க தான் இருந்துச்சு, வேறு வழி இல்லை. அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதியாக இருக்கிறமேன்ற வேறு வழி இல்லாமல் அந்த அணியில் இருந்தாங்களே தவிர அவங்களால தாக்குதல் நடத்தலை. இருந்த அந்த கயவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள், மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினார்கள் என்ற வரலாற்றை பார்க்கின்றோம். மார்க்கம் சொல்லுகின்றது, அத்தியாவசியமான பொருட்களை எந்த நேரத்திலையும் யாருக்கும் தடுத்து வைக்கக்கூடாது. காற்று, நீர், நெருப்பு போன்ற பொருட்களை யாருக்கும் எந்த நேரத்திலையும் தடுக்கக்கூடாது என்பதை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த முக்கியமான போர்க்களத்திலே, இது போர்க்களம் அல்ல, சஹாபா பெருமக்களை குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே வரவழைக்கப்பட்ட ஒரு மைதானமாக அந்த கர்பலா மைதானம் அமைந்திருந்தது என்ற
வரலாறையும் பார்க்கின்றோம். எனவே சஹாபா பெருமக்களுடைய விஷயங்களில் நாம் மரியாதை செலுத்த வேண்டும். குறிப்பாக அஹ்லே பைத் என்று சொல்லக்கூடிய நபியினுடைய குடும்பத்தின் மீது அளவுக்கு அதிகமான பாசங்களை நாம் வைக்க வேண்டும். அந்த குடும்பங்களுக்கு தோதுவான மரியாதையை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து வாழும் நேரங்களில் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் கண்ணியத்தை தருகின்றான். அந்த குடும்பத்தை இழிவாக நினைக்கும் நேரங்களில், இழிவாக நடத்தும் நேரங்களில், இழிவாக செயல்படும் நேரங்களில் அல்லாஹ் தஆலா வீழ்ச்சியையும் இழிவையும் தந்துவிடுகின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த கொலைக்கு காரணமான இப்னு முல்ஜிம், இந்த கொலை நடத்துவதற்கான முழு முயற்சி ஷம்ர், இந்த கொலை நடப்பதை சம்மதத்தோடு பார்த்து கொண்டிருந்த யசீத், இவர்கள் நபியினுடைய குடும்பத்தை இழிவுபடுத்துவதற்காக நின்றவர்கள், உண்மைக்கு புறம்பான குரல் கொடுத்தவர்கள். அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்தை அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்களாக அல்லாஹ் மாற்றிவிட்டான் என்ற வரலாறை பார்க்கின்றோம். அந்த குடும்பம் உருப்பட்ட வரலாறை இன்றைய தினத்தளவுக்கு அந்த பாரம்பரியம் இருக்கின்றதா, அந்த பாரம்பரியம் எப்படிப்பட்டது என்பதை சொல்ல முடியாத பாரம்பரியமாக அல்லாஹ் மாற்றிவிட்டான். ஆனால் அஹ்லே பைத்திலே ஒரே ஒருவரை அல்லாஹ் அமர வைத்து நோய்வாய்ப்பட வைத்து அவர்கள் மூலமாக கியாமத் வரை அந்த பாரம்பரியத்தை அல்லாஹ் தலைக்கச் செய்திருக்கின்றான். அந்த பாரம்பரியங்களுக்கு மரியாதை கொடுத்து வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்தல்வானாக. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எந்த வீரத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அந்த வீரத்தோடு இஸ்லாமிய மார்க்க செய்திகளுக்காக வேண்டி நாம் பாடுபடக்கூடிய தியாகிகளாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்தல்வானாக. அந்த மேன்மக்களுடைய பொருட்டால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் முழுமையான முறையிலே நிறைவேற்றி அருள் புரிவானாக. அந்த மேன்மக்களுடைய பொருட்டால் நம்முடைய எல்லா துன்பங்களையும் அல்லாஹ் நீக்கி இறுதி வரை நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தமாப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரவிருக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவை ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாளில் வரவிருக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி எல்லா துன்பங்களையும் நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை இறுதி வரை அல்லாஹ் தந்து நிம்மதியோடு வாழக்கூடிய நசீபை பெற்றவர்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.